திமுகவுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா அண்ணா அறிவாலயம் வருகை தந்திருக்கிறார் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரைக்கும் கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக 22ஆம் தேதி தொடங்கி அந்த பேச்சுவார்த்தை தொகுதி பங்கீடு உள்ளிட்ட எல்லா விஷயங்களுமே வருகின்ற 28ஆம் தேதிக்குள்ள நிறைவு பெறணும் அப்படிங்கிற ஒரு முடிவோடு பயணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில தான் தற்பொழுது தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடர்பாக மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா அண்ணா அறிவாலயம் வருகை தந்திருக்கிறார். தற்பொழுதைய தகவல்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ். மனிதநேய மக்கள் கட்சியை பொறுத்தவரைக்கும் அவங்களுடைய 2026 சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக அவர்களுடைய கோரிக்கை என்ன, எத்தனை தொகுதிகள் கேட்டு பெறுவதற்காக அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள்? கூடுதல் விவரங்கள். திமுக மனிதநேய மக்கள் கட்சி இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை அண்ணா அறிவாலயத்துல தொடங்கிவிட்டது. TR பாலு தலைமையிலான திமுக பேச்சுவார்த்தை குழுவும் மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா தலைமையிலான குழுவும் அண்ணா அறிவாலயத்துல பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2 தொகுதிகள் கொடுக்கப்பட்டிருந்தது. ஒன்று மணப்பாறை, மற்றொன்று பாபநாசம். ஜவாஹிருல்லா பாபநாசம் தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்றார். மணப்பாறையிலையும் மனிதநேய மக்கள் கட்சி வெற்றியை பதிவு செய்திருந்தது. இந்த முறை திமுக கூட்டணியில 5 தொகுதிகள் வேண்டும் அப்படிங்கிறது மனிதநேய மக்கள் கட்சியின் கோரிக்கையா இருக்கு. ஆனா திமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சிகள் சில தொகுதிகளை குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன் வச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால மனிதநேய மக்கள் கட்சிக்கு மீண்டும் 2 தொகுதி ஒதுக்கப்படுமா அல்லது ஒரு தொகுதி ஒதுக்கப்படுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாமே இருக்கு. இன்றைக்கு பேச்சுவார்த்தையின் போது இரு தரப்புமே தங்களுடைய நிலைப்பாட்டை சொல்லுவாங்க. அதற்கு பிறகு அந்த எண்ணிக்கை இறுதியாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுல மிக முக்கியமான ஒன்று நாம பார்க்க வேண்டியது மனிதநேய மக்கள் கட்சிக்கான சின்னம். கடந்த முறை மனிதநேய மக்கள் கட்சி உதயசூரியன் சின்னத்துலதான் 2 தொகுதியிலையும் போட்டிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த முறை தனி சின்னத்துல நாங்க போட்டியிட விருப்பப்படுறோம் அப்படின்னு ஜவாஹிருல்லா சொல்லியிருக்கிறாரு. அதனால திமுக இந்த முறை மனிதநேய மக்கள் கட்சியை தனி சின்னத்துல போட்டியிடுவதற்கான வாய்ப்பு கொடுக்குமா அல்லது மீண்டும் உதயசூரியன் சின்னத்துல போட்டியிடுவதற்கான வாய்ப்பையே வழங்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பெல்லாம் இருக்கு. இன்றைய பேச்சுவார்த்தைக்கு பிறகு அதற்கான முடிவுகள் எல்லாம் தெரிய வரும். தற்பொழுதைய விவரங்களை விவரித்தமைக்கு நன்றி ரமேஷ். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtv@dttv.in.